அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக அரபி குர்ஆன் ஓத தெரியாத நபர்களுக்கான குர்ஆனிய பாடம் தொடர்ந்து நமது தளத்திலே நடத்தப்பட்டு அதனுடைய இறுதி பாடம் இன்று நடத்தப்பெற இருக்கிறது. ஏறத்தாழ 58 பக்கங்களை நிறைவு செய்து இன்று 59ஆம் பக்கத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். இதுவே உங்களுக்கான இறுதி பாடமாக, நிறைவு பாடமாக இது இருக்கிறது. இந்த பாடத்தை மிகுந்த கவனத்தோடு கவனித்து கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே 58ஆம் பக்கத்தில் ஒரு ஆயத்தின் முடிவில் எப்படியெல்லாம் நிப்பாட்ட வேண்டும், எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த குறியீடுகள் எப்படி வந்தால் அதை எவ்வாறு நிறுத்தியும் நிறுத்தாமலும் ஓத வேண்டும் என்பதை 58ஆம் பக்கத்தில் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதனுடைய வரிசையில் இன்று 59ஆம் பக்கமும் நிறுத்தக்கூடிய ஒரு எழுத்தை தான் நாம் படிக்கப் போகின்றோம். அதாவது மேலே எங்கே பாருங்கள், நீங்கள் 57ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தக்கூடியதற்கு 4 எழுத்துக்களை நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று ஆயத்தினுடைய முடிவு, 2வது மீமு, 3வது ஜீமு, 4வது தோய். இப்போ 5வதாக ஒன்று சொல்லி காமிக்கிறாங்க. அந்த 5வது கொஞ்சம் சட்டங்கள் பெரியதாக இருப்பதின் காரணமாக அதற்கென்றே தனியாக ஒரு பாடத்தையும் அமைக்கின்றார்கள். 5வது என்ன அப்படின்னு சொன்னால் அலிஃப்லாம். 5வது என்ன, நிறுத்தக்கூடிய எழுத்துக்கள்லையே 5வது எழுத்து அலிஃப்லாம். இந்த மீம், தோய், ஜீம், ஆயத்து முடிவு இதெல்லாம் வருதா இல்லையா? இதே மாதிரியே அலிஃப்லாம் என்பதும் ஒரு வசனத்தினுடைய இறுதியில் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இறுதியில் வந்தால் அதை எப்படி ஓதணும், எப்படி நிப்பாட்டி ஓதணும், எப்படி நிப்பாட்டாமல் ஓதணும், அதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது, எந்தெந்த இடங்களில் எந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தில் நாம் படிப்பதற்கு இருக்கின்றோம். என்ன சொல்கின்றார்கள் அப்படிங்கிறத தமிழில் இருக்கிறத ஒரு தடவை கொஞ்சம் படித்து பார்த்துக்குவோம் வாருங்கள். அலிஃப்லாம் என்ற எழுத்து கொஞ்சம் சுருக்கி வச்சுக்குவோம். அலிஃப்லாம் என்ற எழுத்து வரக்கூடிய இடங்களில் வக்ஃபு செய்வதின் சட்டம். வக்ஃபுன்னு சொன்னால் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நிப்பாட்டுறது. அலிஃப்லாம் வரக்கூடிய எழுத்துக்களில் எந்த எழுத்தில் அலிஃப்லாம் வருகிறதோ அந்த எழுத்துக்களில் எப்படி நம்ம வக்ஃபு செய்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சத்து உள்ள எழுத்தில் வருது அல்லது ஒரு சுக்கூன் உள்ள எழுத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி நம்ம வக்ஃபு செய்கிறது அப்படிங்கிறத பற்றியான சட்டங்களை தான் இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. பாருங்கள், அலிஃப்லாம் என்ற எழுத்து வரக்கூடிய ஆயத்துகளை நிறுத்தியும் நிறுத்தாமலும் ஓதலாம். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க. எங்கெல்லாம் அலிஃப்லாம் தோய்க்கு பதிலாக, மீமுக்கு பதிலாக, ஜீமுக்கு பதிலாக எங்கெல்லாம் ஆயத்தினுடைய முடிவில் அலிஃப்லாம் வருகிறதோ, உதாரணத்துக்கு இந்த வந்திருக்கு பாருங்கள், இப்படி வந்துருக்கா அலிஃப்லாம், சரிங்களா? இது மாதிரி வேறு நிறைய இடங்களில் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் அலிஃப்லாம் இப்படி வந்ததுன்னு சொன்னால் முதல் சட்டம் என்ன அப்படின்னா, அந்த இடத்த நீங்கள் நிப்பாட்டியும் ஓதலாம். எப்படி, அனீது அப்படின்னு நிப்பாட்டியும் ஓதலாம், அல்லது நிப்பாட்டாமல் அனீதிம் மின்னா, அனீதிம் மன்னா அப்படின்னு நிப்பாட்டாமலும் என்ன செய்யலாம், ஓதலாம். முதல் சட்டம் என்னங்க, எங்கெல்லாம் அலிஃப்லாம் என்கின்ற அந்த எழுத்து வருகிறதோ அந்த ஆயத்துகளை நிறுத்தியும் நிறுத்தாமலும் ஓதலாம். முதல் விஷயமே முடிச்சிட்டாங்க. இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, நிறுத்தியும் என்ன செய்யலாம், ஓதலாம், நிறுத்தாமலும் ஓதலாம். நிறுத்தாமல் ஓதுற அளவுக்கு நம்மளால் மூச்சு பிடிக்க முடியும், தம் பிடிச்சி ஓத முடியும். நிறுத்தாமல் ஓதுனா தான் அந்த இடத்துல கேட்க நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த வசனங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக தெரியும்னு சொன்னால் தாராளமாக நிறுத்தாமல் என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். ஒருவேளை மூச்சு பிடிக்க முடியல, தம் பிடிச்சி ஓத முடியல, நிப்பாட்டி எடுத்தால் தான் ஓத முடியும்னு சொன்னால்
நிறுத்தியும் ஓதிக்கலாம். இப்போ நிறுத்தாமல் ஓதிட்டோம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. எழுத்தோடு எழுத்தா அடுத்த ஆயத்தில் வரக்கூடிய எழுத்தோடு எழுத்தா நம்ம சேர்த்து ஓதிடுவோம். ஆனால் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கே சட்டங்கள் வேறுபடும். நல்லா கவனிச்சிக்கங்க. நிறுத்தாமல் ஓதணும் முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் என்னது, பிரச்சனையே இல்லை. அடுத்த ஆயத்தில் என்ன எழுத்து இருக்குதோ அந்த எழுத்தோடு சேர்த்து ஓதிடுவோம். உதாரணத்துக்கு இதே பார்த்துருங்களேன். இப்போ இது கொஞ்சம் சிறுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கவனிச்சிக்கங்க. குல்ல கஃபாரின் அனீது. இப்போ இங்கே ஒரு ஆயத்து முடியுது, நிப்பாட்டிடுறோம். அனீதுன்னு நிப்பாட்டுறோம், சரிங்களா? இப்போ நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கடுத்து அந்த ஆயத்தில் வரக்கூடியது எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து சட்டம் மாறும். இப்போது அந்த அனீதோட ஜாயிண்ட் ஆனது தான் இந்த மன்னா, சரிங்களா? இப்போ அதை சேர்த்து ஓதுறோம் பாருங்கள். அந்த எழுத்து ஒன்று காமிச்சா ஒன்று மறையுது பாருங்கள். இப்போது குல்ல கஃபாரின் அனீதிம் மன்னாஇன் லில் கைரி சேர்த்து ஓதிட்டோம், பிரச்சனையே இல்லை. அதை விட இந்த இது ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உஜூஹு யௌமஇதின் நாஇமத்துல் லிஸஇஹா சேர்த்துட்டேன். சேர்த்து தெரியுதா உங்களுக்கு? சேர்த்து ஓதிட்டோம், நிப்பாட்டாமல் ஓதுறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கோ அந்த ஆயத்தோடு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடுறோம் பாருங்கள். உஜூஹு யௌமஇதின் நாஇமத்துல் இந்த தாவை இதோட சேர்த்துட்டேன், பிரச்சனை இல்லை. சேர்த்து ஓதும் போது எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் தாராளமான முறையில் அடுத்தடுத்த எழுத்துக்களோட ஜாயிண்ட் அடித்து ஓதிக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள். ஃபீ ஜன்னத்தின் ஆலியத்தில் லா தஸ்மஉ சேர்த்து ஓதிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க, எப்படி? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா நிப்பாட்டினா அதுக்கு அடுத்து சட்டம் மாறும். இதுக்கு பின்னாடி இப்போ நிப்பாட்டதுக்கு பின்னாடி என்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறத கவனித்து மாறும். இப்போ இங்கே சத்துள்ள எழுத்து இருக்குது. இப்போ சத்துள்ள எழுத்து இருந்தால் என்ன சட்டம்? இந்த இடத்துல சத்துக்கு பதில் சுக்குனூல எழுத்து இருக்குது, அந்த சுக்குனூல எழுத்து இருந்தால் என்ன சட்டம்? அல்லது வெறுமனே ஜபர் வச்சு ஒரு எழுத்து இருக்குது, அப்போ என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை 3 வகையாக பிரிச்சுருவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் கீழே உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ முதல் சட்டம் என்ன, நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல் சட்டம் என்ன, முதல் வழிமுறை என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க பாருங்கள். முதலாவது வக்ஃபு செய்த பின்னால், வக்ஃபுன்னு சொன்னால் நிப்பாட்டின பின்னால். இப்போ நிப்பாட்டிட்டீங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், கஃபூரர் ரஹீமா நிப்பாட்டிட்டோம். இங்கே லாம் அலிஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு லாம் அலிஃப் இருக்குது, சரிங்களா? லாம் அலிஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் இல்லை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? கஃபூரர் ரஹீமா நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினதுக்கப்புறம் அடுத்த வரும் எழுத்து, நிப்பாட்டின எழுத்துக்கு அடுத்துள்ள எழுத்து வாவு இருக்குது, சரியா? அடுத்த வரும் எழுத்து ஷத்து இருப்பினில், ஷத்து இருக்கா? அது இல்லாததை போன்று கருதி ஓத வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், அலிஃப்லாம் இருக்குங்க, அலிஃப்லாமு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நிப்பாட்டுறீங்க, எப்படி நிப்பாட்டுறீங்க? கஃபூரர் ரஹீமா நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டு அதுக்கு எடுத்து ஓத போகிறீங்களா இல்லையா? அப்படி எடுத்து ஓதும் போது நிப்பாட்டின எழுத்து இதான், ரஹீமா அப்படி தான் நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டின எழுத்துக்கு அடுத்து உள்ள எழுத்து வாவு இருக்குது, அந்த எழுத்தில் ஷத்து இருப்பினில், ஷத்து இருந்ததுன்னா அதுன்னு சொன்னால் எது? ஷத்து இல்லாததை போன்று கருதி ஓத வேண்டும். ஷத்து இல்லாத மாதிரி தான் ஓதணும். இப்போ கீழே உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், பார்த்தீங்களா? நீங்கள் சேர்த்து ஓதும் போது எப்படி ஓதுவீங்க? கஃபூரர் ரஹீமௌ வல் முஹ்ஸனாத்து, கஃபூரர் ரஹீமௌ
நிப்பாட்டியும் ஓதலாம், நிப்பாட்டாமலும் ஓதலாம். 2 சட்டம் இருக்குது. நீங்கள் நிப்பாட்டாமலே ஓதிட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். கஃபூர் அர் ரஹீமௌ வல் முஹ்சனாத்து, பிரச்சனையே இல்லை. என்ன இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. அதான் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் சேர்த்து ஓதுறதாக இருந்தால் இந்த அமைப்பில் ஓதுவீங்க. எப்படி? ரஹீமௌ வல் ரஹீ. இப்போ கஃபூரை ஃபுல்லாக கொடுக்கத்தா உங்களுக்கு ரொம்ப குழம்பும், அதனால் இங்கேருந்து பாதியிலேருந்து கொடுக்குறாங்க. எப்படி? ரஹீமௌ இதிலேருந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ரஹீமௌ சேர்த்துட்டீங்க. ரஹீமௌ வல் முஹ்சனாத்துன்னு பின்னாடி இருக்கும். சரிங்களா? வல் சேர்த்து ஓதும் போது பிரச்சனையே இல்லை. அடுத்த எழுத்து என்னவோ அந்த எழுத்தோடு சேர்த்துடலாம். ஆனால் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா எப்படி நிப்பாட்டிட்டீங்க? ரஹீமா நிப்பாட்டிட்டோம். இப்போ நிப்பாட்டினீங்கன்னா இந்த வாவுக்கு மேலே இருக்கிற சத்தை இல்லாததை போன்றது, சத்தே இல்லாத மாதிரி ஓதணும். எப்படி? வல் முஹன்னு ஓதணும். அவ்வளோதான். என்னென்ன ஓதணும்? வல் முஹன்னு. ஏன்னா சத்து இருந்தால் நீங்கள் அழுத்தணும் இல்லையா? அப்போ அங்கே கொண்டு போய் வவு உள் அப்படின்னு சொல்லி அழுத்த தேவையில்லை. சத்து இருந்தால் நம்ம என்ன செய்யணும் படிச்சிருக்கிறோம்? அழுத்தி படிக்கணும் படிச்சிருக்கிறோம். அப்போ ரஹீமா நிப்பாட்டிட்டோமே, சத்து இருக்குதே, அப்போது சத்து உள்ள எழுத்தை முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்க்கணுமே, அப்போ முன்னாடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிற அலிஃபை கொண்டு போய் அவ்வல் அப்படின்னு சேர்த்துடக்கூடாது. இந்த அலிஃபுக்கு ஒரு சத்தை வச்சு ரஹீமா அப்படின்னு நிப்பாட்டியிருக்கோம். அப்போ அலிஃபுக்கு ஜபர் இருக்குது, இதோட சேர்த்து என்ன செஞ்சுருவோம்? ஓதிடுவோம்னு சொல்லி அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த சத்தே இல்லை, சத்தே என்ன செய்யல நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் சத்து இல்லை, வல் முஹ்சனாத்துன்னு ஓத வேண்டிதான். எல்லா இடங்கள்லையும் அதான். சத்து இருந்தால் சத்தை இல்லாததை போன்று என்ன செய்யணும்? ஓதணும். நிப்பாட்டலை சேர்த்தே ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னால் சத்து இருக்கிறத மாதிரியே ஓதுவீங்க. புரியுதுங்களா? எப்படி ஓதுவீங்க? சேர்த்து ஓதுறதா இருந்தால் பாருங்கள். கஃபூர் அர் ரஹீமௌ வல் முஹ்சனாத்து கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ரஹீமௌ வல் முஹ்சனாத்துன்னு இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக கொடுக்கல. எந்த வக்ஃபில் என்ன சட்டம் இருக்குதோ இந்த 2 தான் அவங்க நான் எப்படி கொடுக்கணும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 எழுத்தையும் சேர்த்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு 2 எழுத்தையும் உங்களுக்கு சேர்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? ரஹீமௌ இப்படி தான் கொடுக்கணும். மவுன்னு சேருங்கன்னு சொல்லணும். மவுன்னு மட்டும் போட்டாலே போதும். இருந்தாலும் அது அப்படி ரொம்ப சுருக்குனா ரொம்ப குழம்பிடும், ரொம்ப விரிச்சாலும் ரொம்ப நெசிச்சிடும், குழம்பிடும். அதனால் ஒரு மீடியமாக நெசிச்சிருக்கிறாங்க. முன்னாடி உள்ள ஒரு 2 எழுத்தையும் எக்ஸ்ட்ரா போட்டு, பின்னாடி உள்ள ஒரு 2 எழுத்தையும் எக்ஸ்ட்ரா போட்டு இங்கே வக்ஃபுக்குரிய சட்டத்திற்குரிய எழுத்துக்களையும் போட்டிருக்காங்க. இப்போ வக்ஃபு சட்டத்திற்குரிய எழுத்து எது தான்? மீமும் வாவும் தான் சட்டம். சேர்த்து ஓதுற அந்த மீமையும் வாவையும் சேர்த்து ஓதுங்க. நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் மீமை தோய சபருக்கு பதில் ஒரு சபரை வச்சு நிப்பாட்டுங்க. எடுத்து ஓதும்போது நிப்பாட்டிட்டு ஓதும்போது இதில் இருக்கிற சத்தை தூக்கிட்டு வெறுமனே ஜபரை வச்சு ஓதிக்குங்க. அவ்வளோதான் சட்டம். முதல் சட்டம் இதுதான். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த உதாரணங்களை பார்ப்போம் பாருங்கள். வல் முஹ்சனாத்து. சரிங்களா? கீழே அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கீழே பாருங்கள், ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இது வக்ஃபு செய்யாமல் ஓதும்போது 1 நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் 1 இருக்குது பாருங்கள். இந்த 1ஆம் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃபு செய்யாமல் ஓதும் போது எப்படி? ரஹீமௌ வல் முஹ். 2 நீங்கள் போட்டிருக்காங்களா? இங்கே 2 போட்டிருக்காங்க. இப்போ இந்த 2வது எது? வக்ஃபு செய்து ஓதும்போது ரஹீமா வல் முஹ். மேலே சொன்ன சட்டமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே கீழே கொடுத்துருக்கிற உதாரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல் சட்டம் வக்ஃபு செய்யாமல் ஓதுனா நீங்கள் பிரச்சனையே இல்லை, சேர்த்து ஓதிக்கலாம். 2வது சட்டம் வக்ஃபு செஞ்சு ஓதுறீங்கன்னு சொன்னால் நிப்பாட்டிட்டு எடுத்து ஓதக்கூடிய எழுத்தை பார்க்கணும், என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சத்து உள்ள எழுத்தாக இருக்குதான்னு பார்க்கணும். சத்து உள்ள எழுத்தாக இருந்தால் சத்தை நீக்கிட்டு சத்து இல்லாததை போன்று அந்த எழுத்தை படிக்கணும். அதுதாங்க சட்டம். சரிங்களா? அது மாதிரி பாருங்கள், இந்த சட்டங்களை ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கிறது மட்டும் இல்லை, குரான் ஓதும் போது இந்த சட்டங்களை பின்பற்றி அதனுடைய வழிமுறைகளை பின்தொடர்ந்து தான் நீங்கள் குரான் ஓதணும். நம்ம அதுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படித்து மறக்கிறதுக்காக நம்ம படிக்கலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள். குல்ல கஃபாரின் அனீத். இப்போ இது அப்படி விட்டுருங்க, இதை விட்டுறலாம். இஸ்லாம் குரான் இவ்வளோ விளக்கமாக நம்ம பிள்ளைகளுக்கு நடத்துறதில்ல. பிள்ளைகளுக்கு அப்படியே சும்மா சொல்லி கொடுக்குறது தான். பெரிய ஆட்கள் இதில் படிக்கிறதுனால தான் இதில் கொஞ்சம் விளக்கங்கள் நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போது இந்த இதுக்குள்ள உதாரணம் இதுதான். இது முடிஞ்சு போச்சு.
சரியா? இப்போ இதுக்குள்ளே சொல்ல போகிறாங்க. இதுக்குள்ளே உதாரணம் இது. இப்போ பாருங்கள், இது கீழே ஒரு வார்த்தை இருக்குது, கீழே இருக்கா வார்த்தை, அது அதோடு சேர்ந்தது, இது அந்த அணி இதோடு சேர்ந்தது. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வக்ஃபு செய்யாமல் ஓதுனா என்ன சட்டம் அப்படின்னா சேர்த்து ஓதுவீங்க. இப்போ இங்கே வக்ஃபு செய்யாமல் ஓதுறதுக்கு உங்களுக்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க. அனீதிம் மன்னா, அனீதிம் மன்னா சேர்த்துருவோம். ஏன்னா இங்கே லாமலிஃப் இருக்குது, என்ன இருக்குது, லாபலிஃப் இருக்குது. அப்போ சேர்த்து ஓதுற அந்த அனீதிம் மன்னா அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், ஓதிடுவோம். சரிங்களா? எனக்கு பின்னாடி கீழே கொடுத்துருக்கிறத நீங்கள் கீழே பார்த்தா தான் தெரியும். அப்போது அனீதிம் மன்னா இல்லில் ஹைரி, அனீதிம் அங்கேருந்து அந்த மேலேருந்து வரணும். சரிங்களா? குல்ல கஃபாரின் அனீதிம் மன்னா இல்லில் ஹைரி அப்படின்னு என்ன செய்வீங்க, சேர்த்து ஓதும்போது ஓதுவீங்க. ஒரு வேளை நீங்கள் நிப்பாட்டுறீங்க, அனீதில் என்ன செய்றீங்க, நிப்பாட்டுறீங்க. ஏன்னா லாமலிஃப் இருக்குது, அனீது அப்படி நிப்பாட்டுறீங்க. இப்போ இப்படி வச்சுக்கோ, கொஞ்சம் வருதா? வந்துடுச்சு. எங்கே போச்சு? சரி பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எங்கே நிப்பாட்டுறோம்? இப்போது இதுதாங்க குரான் ஆயத்தில் இருக்குதுங்க. அனீதிம் மன்னா இல்லில் ஹைர் சேர்த்து வரும்போது பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த அணி தான் நீங்கள் நிப்பாட்டுறீங்க. எப்படி நிப்பாட்டுவீங்க? இது மாதிரி நிப்பாட்டுவீங்க. அனீது நிப்பாட்டிட்டீங்க. இப்போ அனீது நிப்பாட்டிட்டீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள இடத்த பார்க்குறீங்க. இப்போ எடுத்து ஓதணும். எடுத்து ஓதும்போது அதுக்கு பின்னாடி உள்ள இடத்த பார்க்குறீங்க. என்ன இருக்குது? சத்து உள்ள எழுத்தாக இருக்கா? ஆமாங்க, சத்து உள்ள எழுத்து இருக்குங்க. இப்போ சத்து உள்ள எழுத்தாக இருக்குன்னு சொன்னால் சத்து இல்லாததை போன்று கவனித்து அந்த மீமை உச்சரிக்கணும். எப்படி? மன்னா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? மன்னா அப்படின்னு நினச்சிங்க உச்சரிப்பீங்க. சரி, உங்களுக்கு இது நல்லாவே புரியும் நான் நம்புகிறேன். இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாடம் பார்க்குறவங்க கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து பாருங்கள். லாமலிஃப் இருக்குது, இங்கே லாமலிஃப் இருக்கிறத கவனிக்கணும். சேர்த்து ஓதுறீங்க. சேர்த்து ஓதும்போது பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? நிப்பாட்ட போகிறீங்க. சரிங்களா? நிப்பாட்டிட்டீங்க. நம்ம முன்னாடி சட்டத்திலே படிச்சிருந்தோம், குண்டுத்தாவை பொறுத்த மட்டும் லம்மு இருந்தாலும் நிப்பாட்டுறா இருந்தால் ஃபத்தஹ் வச்சா என்ன செய்யணுங்க, நிப்பாட்டன்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அப்படி நிப்பாட்டிட்டீங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து உள்ள எழுத பார்க்குறீங்க. என்ன இருக்குது? சரி, சத்து உள்ள லாம் இருக்குது. சத்து உள்ள எழுத்து இருக்குது. சேர்த்து ஓதுறதா இருந்தால் நஈமா, சாரி மாற்றி சொல்லிட்டேனே. தோய்பேசி இருந்தாலும் சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டணும்னு சொல்லி நம்ம இதில் படிச்சிருந்தோம். அதாவது குண்டு தேவாக இருந்து அதுக்கு தோய்பேசி இருந்தாலும் தோய்சபர் இருந்தாலும் எது இருந்தாலும் என்ன செய்யணும், சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டணும். இப்போ சேர்த்து படிக்கிறீங்க. நஈமத்துல் லிஸஈஹாராலியான்னு என்ன செய்யணும், சேர்த்து படிக்கிறோம். அப்படின்னா பிரச்சனையே இல்லை, சேர்த்துட்டோம். நஈமத்துல் லி, நஈமத்துலோட இந்த லியை சேர்த்தாச்சு. சரிங்களா? அப்போ சாயிஹான்னு வந்துருச்சு சேர்த்து ஓதும்போது. உதாரணம் சேர்த்து ஓதுறதுக்கு தானே. பாருங்கள், நஈமத்துல் லிஸஈஹா சேர்த்து ஓதிட்டோம், பிரச்சனையே இல்லை. இப்போ நிப்பாட்ட போகிறீங்க. எப்படி? நஈமத்துல் அப்படின்னு இங்கே சேர்த்ததை இங்கே நிப்பாட்ட போகிறீங்க. நிப்பாட்டுறதா எப்படி நிப்பாட்டுவீங்க? நஈமா அப்படின்ட்டிங்கன்னா சத்து இருக்குதுங்க, இல்லாத மாதிரி லிஸஈஹான்ட்டு ஓத வேண்டியதான். சரியா? அதே மாதிரி தான் எல்லாமே, கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. ராலியத்துன் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, இங்கேயும் சேர்த்தே ஓதுறான். எப்படி?
ராதியத்துன் ஃபீ ஜன்னத்தின் ஆலியத்தில் லா தஸ்மஉ. சேர்த்து ஓதுனா பிரச்சனையே இல்லை. அடுத்தடுத்த எழுத்துக்களோடு ஜாயிண்ட் அடித்து ஓதி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. பாருங்கள், ராலியத்துன் ஃபீ சேர்த்து ஓதும்போது ராலியா நிப்பாட்டிட்டீங்க. அடுத்து ஃபீ சஈஹா தான். ஃபீ தான் வெறுமனே ஃபீன்ட்டு நினைச்ச வேண்டியதான், ஆரம்பிக்க வேண்டியதான். அதே மாதிரி பாருங்கள், ஆலியத்தில் சேர்த்து ஓதுறீங்க. ஆலியத்தில் லா தஸ்மஉ சேர்த்து ஓதும்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆலியத்தில் லா தஸ்மஉ. அதே நேரத்தில் ஆலியாவை நிப்பாட்டணும் அப்படின்னா ஆலியா அப்படி நிப்பாட்டிட்டு லாமலிஃபுக்கு சத்து இருக்குது. அப்போ லாமலிஃபில் உள்ள சத்து இல்லாமல் லா தஸ்மஉ அப்படின்னு நினைச்சுவீங்க, படிப்பீங்க. அது மாதிரி பாருங்கள், ஹமீமும் ஹமீமுன் ஹமீமா, ஹமீமுன் ஹமீமா நிப்பாட்டும் போது இப்படி நிப்பாட்டுறோம். சரிங்களா? இப்போ சேர்த்து ஓதுறது எப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல ஹமீமும் ஹமீமை யுபஸ்ஸரூனஹும் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு. எல்லாமே சேர்த்து ஓதி காமிச்சிடும். ஒரு வாட்டி சேர்த்து ஓதுறது பிரச்சனையே இல்லை. நிப்பாட்டி ஓடுறது ரொம்ப எனக்கு குழம்புது. ஏன்னா ஓதும் போது சரளமாக ஓதிடுறோம், சட்டமாக சொல்லும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பாருங்கள், ஹமீமுன் ஹமீமை யுபஸ்ஸரூனஹும் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு. சேர்த்துட்டேன். எதையுமே எங்கேயுமே என்ன செய்யலை, நிப்பாட்டலை. சரிங்களா? இப்போ நிப்பாட்டாமல் சேர்த்தே ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த குழப்பமும் இல்லை. சேர்த்து ஓதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் நிப்பாட்ட போகிறீங்க. எப்படி நிப்பாட்டுறீங்க பாருங்கள், ஹமீமுன் ஹமீமா நிப்பாட்டிட்டீங்க. நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பேஷை தூக்கி விட்டுட்டு, பேசுங்க பாருங்கள், சத்தை தூக்கி விட்டுட்டு யுபஸ்ஸரூனஹும் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு. கலீலன் அப்படின்னு சொல்லி சேர்க்காம போதுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கலீலான் நிப்பாட்டிங்கன்னு சொன்னால் நிஸ்ஃபஹு சத்தை என்ன செஞ்சிடணுங்க, எடுத்துடணும். சத்தை என்ன செஞ்சிடணும், எடுத்து தான் ஓத வேண்டும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பாடம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பாடத்திலே பார்ப்போம். இருந்தாலும் சட்டத்தை ரொம்ப சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், விளங்கிக் கொள்ளுங்கள். லாமலிஃப் எந்த வசனங்களுடைய முடிவிலே லாமலிஃப் வருகிறதோ அப்படி வரக்கூடிய லாமலிஃபிற்கு நாம் நிப்பாட்டியும் ஓதலாம், நிப்பாட்டாமலும் ஓதிக்கொள்ளலாம். நிப்பாட்டாமல் ஓதினால் அங்கே எந்த விதமான சட்டங்களும் பாயாது. அடுத்தடுத்த எழுத்துக்களோடு இணைத்து நாம் ஓதிக்கொள்ளலாம். நிப்பாட்டி ஓதுவதாக இருந்தால் 3 சட்டங்கள் அதற்கு வகுக்கப்படுகிறது. அதிலே முதல் சட்டம் என்னவென்றால், நிப்பாட்டிய எழுத்திற்கு பின்னால் உள்ள எழுத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பின்னால் உள்ள எழுத்து சத்து உள்ள எழுத்தாக இருந்தால் அந்த சத்தை நீக்கிவிட்டு சத்து இல்லாததை போன்று நிப்பாட்டிய எழுத்திற்கு பின்னால் உள்ள எழுத்தை நாம் ஓத வேண்டும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வழிமுறையை நாம் நாளைய தினம் சொல்கின்றோம். இந்த பாடங்களை கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தடவை சேர்த்தும் சேர்க்காமலும் நான் கீழே உள்ளதை கவனிக்காமல் ஓதுகின்றேன், அதையும் கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். முதலில் நாம் சேர்த்து ஓதிக்கொள்வோம். கஃபூரர் ரஹீமன் வல் முஹ்ஸனாத்து. இது சேர்த்து ஓதும்போது சட்டமாகும். நிப்பாட்டி ஓதும்போது கஃபூரர் ரஹீமா வல் முஹ்ஸனாத்து இந்த சத்தை நீக்கிவிட்டு நாம் ஓதுகின்றோம். அதற்கு பிறகு உள்ளதை பாருங்கள். குல்ல கஃபாரின் அனீதிம் மன்னாஇன் லில் கைரி உஜூஹு யௌமஇதின் நாஇமத்துல் லிஸஈஹா. எங்கேயும் நாம் நிப்பாட்டவில்லை, மொத்தமாக இணைத்து ஓதிவிட்டோம். இப்பொழுது நிப்பாட்டி ஓதி பார்ப்போம். பாருங்கள் மேலே உள்ள உதாரணத்தை. குல்ல கஃபாரின் அனீத், குல்ல கஃபாரின் அனீத் மன்னாஇன் லில் கைரி
وجوه يومئذ ناعمة لسعيها. அடுத்து راضية في جنة عالية لا تسمع. சேர்த்து ஓதியதற்கு நிப்பாட்டி ஓதியதாக இருந்தால் راضية في جنة عالية لا تسمع لا تسمع. சரிங்களா? அடுத்து சேர்த்து ஓதுகிறேன். حميم حميما يبصرونهم إلا قليلا نصفه. சேர்த்து ஓதிவிட்டோம். நிப்பாட்டி ஓதுவதை பாருங்கள். حميم حميما يبصرونهم إلا قليلا نصفه أو ينقص منه قليلا. அது குர்ஆன் ஆயத்து. சரிங்களா? அப்போ இதே போன்று என்ன செய்து கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது வழிமுறை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.